நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பக்கம் ஆக போகுது. இந்த 10 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, 41 பேருடைய இறந்தாங்க இல்லைங்களா? அவங்கள பத்தி தான் எந்த ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்தாலும், எந்த ஊடகத்தில பார்த்தாலும், எந்த ஒரு சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தாலும், இதுதான் பயங்கர பேச்சு பொருளா இருக்கு. நான் என்ன ஒரு கேட்குறேன்னா, அதாவது விஜய் செஞ்சது சரி, தப்பு, திமுக செஞ்சது சரி, தப்பு, ரைட்டு அதெல்லாம் நான் பேச வரல. ஆனால் நமக்கே தெரிந்த ஒரு பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை கொலை நடக்குது, எத்தனை கற்பழிப்பு நடக்குது, எத்தனை வந்து பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 300 400 பேர் வந்து இறக்குறாங்க. இதை வந்து யார் மேலே பழி சுமத்துவது? அட் அ டைமில் 41 பேர் இறந்ததை பற்றி நம்ம பேசணும் இல்லையே, மாதம் 200லேருந்து 250 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர்கள் வந்து போயிட்டுருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதில் போயிட்டுருக்கு. இதுக்கு யார் காரணம்? யார் மேலே நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கலாம்? குடியால் ஒரு தினசரி நீங்கள் ஜிஹெச்சுக்கு போய் பாருங்கள், இல்லை ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போய் பாருங்கள். குடியினால் ஒரு ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 10 பேர் பக்கம் இறக்குறாங்க. இதில் தமிழ்நாட்டில் எத்தனை அரசு மருத்துவமனைகள் இருக்குது, தனியார் மருத்துவமனை இருக்குது. அப்போது இதில் எத்தனை பேர் இறக்குறாங்க? அப்போ அந்த குடியால் இறப்பவர்களுக்கு யார் காரணம்? டாஸ்மார்க்கை நடத்திட்டு வர்றது யார்? அந்த டாஸ்மார்க்கை நடத்துவதனால தான் இந்த கொலை நடக்குது. எப்படி விஜய் வருவதனால் இத்தனை மக்கள் நெரிசல் ஏற்பட்டு உயிர் இழப்பதற்கு விஜய் தான் காரணம், அதாவது விஜய் வந்ததுனால தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மீது எப்படி நீங்கள் குற்றம் சொல்கிறீங்களோ, அதே போல் டாஸ்மார்க் வருவாய்க்காக தமிழ்நாடு அரசு நடத்திட்டு வருது இல்லைங்களா? அந்த டாஸ்மார்க்கில் அந்த மதுவை அருந்திவிட்டு உயிரிழக்கின்ற தினமும் 200 300 பேருடைய நிலைக்கு யார் காரணம்? அது எப்படி 41 பேர் இறப்பதற்கு விஜய் காரணமோ, அதே போல் மது அருந்தி விட்டு இறக்குறாங்க இல்லைங்களா? யார் மீது இந்த நம்ம பழியை நீங்களே சொல்லுங்கள்.